உனக்கெதுக்கு இந்த வீரமிக்க மீசை என்று சொல்லி அந்த மீசையிலே நெருப்பு வைத்தார்கள். அதிலும் முழுவதும் கருகாத காரணத்தால் ஒவ்வொரு முடியாக பிடிக்கினார்கள். வலியால் துடித்த போதும் அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அந்த நல்ல கண்ணவர்கள் அண்ணன் நல்ல கண்ணு அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் அவர் பிறந்தது புதுக்குடியில் இருந்தாலும் காரணேசன் பள்ளி திருவைகுண்டத்திலே பள்ளி இறுதி வகுப்பை முடித்துவிட்டு திருநெல்வேலி இந்து கல்லூரியிலே இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருந்தார். தொடக்க காலத்தில் அவர் மகாத்மா காந்தியாரினுடைய பாடல்களை பாடுவதும் காங்கிரஸ் தலைவர்கள் போனால் பின்னாலே முழக்கமிட்டுக் கொண்டு செல்வதும் பண்டித ஜவஹர்லால் நேரு வந்தபோதும் அதுபோலவே செயல்பட்டதும் அதற்கு பின்னர் பண்டித நேருவினுடைய நூல்களை ஒன்றுவிடாமல் வாசித்ததன் காரணமாக தான் இருக்க வேண்டிய இடம் கம்யூனிஸ்ட் கட்சி என்று முடிவெடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே சேர்ந்து 1943 திருவைகுண்டம் புதுக்குடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளராக அண்ணன் நல்ல கண்ணு பொறுப்பேற்றுக் கொண்டார். 1925 டிசம்பர் 26 வரலாற்றை திகைக்க வைக்கின்ற நாள். அன்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது, அன்றுதான் அண்ணன் நல்ல கண்ணுவும் பிறந்தார், அன்றுதான் இந்துத்துவவாதிகளும் சனாதனிகளும் சேர்ந்து அவர்கள் வடநாட்டிலே அதே தினத்தில் அவர்கள் இந்த RSS கூட்டம் இந்துத்துவ கட்சியை அவர்கள் தொடங்கினார்கள். ஒரே காலகட்டத்தில் இந்துத்துவ தத்துவமும் பொது உடைமை தத்துவமும் வேறு வேறு இடங்களிலே கிளர்ந்து எழுந்தாலும் அந்த இந்துத்துவ சக்திகளை வீழ்த்துகின்ற வீரனாக அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் திகழ்ந்தார்கள். 48 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது, பிரிவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சி. 64 தான் பிரிவு ஏற்பட்டது. அங்கே பிரிவுபடாத அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட பின்னர் அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் தலைமறைவு வாழ்க்கை 2 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். இவரை தேடி தேடி போலீசார் அலுத்து போனார்கள். கடைசியில் நெல்லை மாவட்டத்தில் களக்காடு நகரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொன்னன்குறிச்சி என்கின்ற ஊரில் ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்த தன்னுடைய சகோதரனாக கருதிய ஒருவருடைய இல்லத்தில் அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் இருந்தார்கள். காவல்துறைக்கு எப்படியோ இந்த தகவல் தெரிந்து அந்த வீட்டை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். அங்கே இருந்தவர்களையெல்லாம் அடித்து மலையிலே இருந்து உருட்டி விட்டார்கள். தெற்கு சீமை மீசை என்றாலே அது சற்று பார்ப்பதற்கே ஒரு ஆயுதம் போல இருக்கும். இங்கே ஒரு மறு இருக்கிறது, அதையும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதித்தானோ என்னமோ அவர் தாடியும் மீசையும் வைத்திருந்தார். மீசை வளைந்து அரிவாளை போல இருந்தது. இவரை அடித்தார்கள், உதைத்தார்கள், காலில் போட்டு மிதித்தார்கள். பாரா, அந்த மலை உச்சியில் இருந்தால் உன்னோடு சேர்ந்தவர்களை எல்லாம் உருட்டி விட்டிருக்கிறோம், இப்பொழுது உன்னையும் உருட்டிவிட போகிறோம். அதற்கு முன்பு உனக்கெதுக்கு இந்த வீரமிக்க மீசை என்று சொல்லி அந்த மீசையிலே நெருப்பு வைத்தார்கள். அதிலும் முழுவதும் கருகாத காரணத்தால் ஒவ்வொரு முடியாக பிடிக்கினார்கள். வலியால் துடித்த போதும் அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அந்த நல்ல கண்ணவர்கள் பதில் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட தியாக வாழ்வு வாழ்ந்தவர்கள் கடைசியில் அந்த 109 பேர் நெல்லை சதிவிலக்கு போடப்பட்டது. ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் தயாரிப்பது, மத்திய மாநில அரசுகளை கவிழ்ப்பதற்கான படையை உருவாக்குவது போன்ற காரியங்களிலே இந்த கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டார்கள் என்று இவர்கள் மீது நெல்லை சதிவிலக்கு போடப்பட்டது. இப்பொழுது இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் அம்பேத்கரை, விவேகானந்தரை, அவர் கோசிமின்னை மிகவும் போற்றியவராவார் அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற பொழுது இன்று இந்திய அரசியல்வாதத்திலே அது முக்கிய இடம் பெற்றிருப்பதால் சொல்லுகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்புடைய ஒருவர் பேசும்போது அம்பேத்கர் படத்தையே நாங்கள் தான் இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்தோம்,
அவரை பற்றி பேச எங்களுக்குத்தான் தகுதி உண்டு என்று சொன்னார். பொய், அப்பட்டமான பொய், ஜமக்காலத்திலே வடிகட்டிய பொய். நான் சொல்லுகிறேன், அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று இவர்கள் யாரும் பேசவில்லை. 1985 ஆண்டு டிசம்பர் 20 நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே சொன்னேன், இந்த சாதி கொடுமையை வேற்றுமையை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அரசியல் சட்டத்தை யாத்து தந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை நீங்கள் இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைக்க வேண்டும், தந்தை பெரியார் படத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று நான் 85 டிசம்பரிலே பேசினேன். அதன் பிறகும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பேசி வந்தேன். செவிமடுக்கவில்லை அரசு. ஆனால் சமூக நீதி காவலராக விஸ்வநாத் பிரதாப் சிங் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரான போது அவரிடத்திலே போய் சொன்னேன், என் மீது அதிக பாசம் கொண்டவர், டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் மைய மண்டபத்திலே அவர் படத்தை திறந்தால் இந்த மண்டபம் தீட்டு போட்டு விடுவா, அப்படி இந்துத்துவக்காரர்கள் நினைக்கிறார்களா? அவர் படத்தை நீங்கள் திறந்து வைத்த பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அதே போல அவர் 1990 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டாக்டர் அம்பேத்கர் படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைத்தார்.